ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக எந்திரிச்சு வீட்டு வாசலுக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரே குப்பை கோலம் அப்படியே இருந்ததுங்க. அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படியே க்ளீனிங் ப்ராசஸில் ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்டும் ஜாயின் ஆனார். அப்படியே 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே கொஞ்சம் எரிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து சின்ன சின்ன இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா குட்டி குட்டி பூச்சி இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த பூச்சியெல்லாம் வருது அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம இருக்கிற இடத்த நாம் தான் கூட்டி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக நம்ம பசங்களுக்கும் இருக்கலாம், நாம்ளும் இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். இப்படியே ஸ்டார்ட் அப் ஆச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடாயில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 கிராம்பு, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 ஒரு 3 அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஏலக்காய் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறோம். எப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவு அப்படின்னா ஒரு 3 வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வணக்கிட்டு சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறத ஒரு 3 பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அல்ற அளவு இருந்தாலே போதும். அல்ற அளவு இருந்துட்டு வணக்கிட்டே இருங்க. அதில் கொஞ்சோண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். எதுக்காக உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரம் வெங்காயம் வந்து வதங்குச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பொருள் சீக்கிரமாக ஸ்டார்ட் அப் பண்ணலாம்ல. ஸோ வெங்காயம் சுருண்டு வதங்கிறதுக்காக அது நம்ம பண்ணுறோம். வதக்கி நல்லா விடுங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் பிரிஞ்சு அது வந்து ப்ரௌனிஷாக வரும். ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிட்டு அந்த ஃப்ளேவர் அதாவது அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்து அதையும் எடுத்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தயிர் சேர்க்க போகிறோம். வீட்டு தயிருங்க, கெட்டி தயிர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். அதை நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்லேயே நான் நிரஞ்சன் மசாலான்னு சொல்லி 24 வகையான பொடி வகைகள்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கேன், ஹோம்மேடு. ஸோ அதில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கரம் மசாலா. இதுக்கு நம்ம வந்து கரம் மசாலான்னு ஒன்று சேர்க்குறோங்க. அது வந்து சீக்ரெட் பிரியாணி மசாலான்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் 65, சிக்கன் 65 நீங்கள் பிரியாணி எது செஞ்சாலும் இந்த ஒரே ஒரு பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்க மட்டன் அதில் நான் சேர்த்து நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறம் அது நல்லா அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். அந்த உப்பு ஏற்கனவே கொஞ்சம் ஆனியனில் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து திட்டமாக சேருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து கெட்டி பதமாக தான் செய்ய போகிறேன். தண்ணியாக வேணுங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கெட்டியாக பண்ண போகிறேங்கிறதுனால அது வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேக வைக்கும்போது கறியில் இருக்க தண்ணியுமே நமக்கு வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் விடும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் பெப்பர் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 கொதி வந்த உடனே குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 7 விசில் விட்டிங்க அப்படின்னா மட்டன் வந்து நல்லா டீப்பாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான டேஸ்ட்டில் நல்ல ஃப்ளேவராக கடையில் கிடைக்காத அளவுக்கு நம்ம வீட்டில் அவ்வளோ அருமையாக நாட்டுப்புறங்களில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல வாசனை கமகமன்னு வருது. நல்ல ஃப்ளேவரோடு இருக்குங்க. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லி இலை வந்து அதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், அந்த வாசனை கமாலிக்கும் நல்ல வீட்டில். இப்போது சுவையான மட்டன் குழம்பு தயாராக இருக்குங்க.